மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இப்போ நமக்கு சீசன் பாத்தீங்கன்னா பப்பாளி சீசன். நிறைய பப்பாளியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல முக்கியமான விஷயம், இந்த பப்பாளியை எப்படி எல்லாம் சாப்பிடணும், அந்த பப்பாளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இது நியூட்ரியன் டென்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல விட்டமின் ஏ, சி, இ அப்படின்னு நிறையவே இருக்கு. அதே கூட நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா லைகோபென் இருக்கு. இதுல பீட்டா கரோட்டின்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஸ்கின்னையும் இன்னும் புலிவா வச்சிருக்கிறதுக்கு இந்த பப்பாளி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இது பல்கி ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கப்பு ஃபுல்லா நம்ம பப்பாளியை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல வயிறு நிறைஞ்சிருக்கும். ஒரு டயட்டாவே நம்ம மார்னிங்லயோ இல்ல நைட்லயோ இந்த மாதிரி ஒரு கப்பு ஃபுல்லா பப்பாளி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே இதோடைய பெனிஃபிட் அவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஈவன் இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்டி எலிமெண்டட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மோஷன் சிக்னஸ் இருக்கும் போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா மோஷன்ல அவங்களுக்கு பூச்சி எல்லாம் இருக்கு, பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த பப்பாளிய நல்லா ஒரு கப்பு ஃபுல்லா கொடுத்தோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு நல்ல மோஷன் மூலயமா அது வெளியேற்றும். அதே மாதிரிதான் அந்த பப்பாளி விதைக்கும் அந்த தன்மை உண்டு. பப்பாளி விதை பெரியவங்களுக்கே நம்ம கொடுக்கலாம். என்னன்னா நல்ல விதைய வெயில்ல நல்லா காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பப்பாளி விதையும் அது கூட பூசணி விதையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல ஒரு லாக்ஸேட்டிவ், அது ஒரு பர்கேட்டிவும் கூட. நல்ல மோஷன் ஃப்ரீயா வயிறை சுத்தம் பண்ணி அனுப்பிடும். அந்த பாரசைட்ஸோடைய அந்த நிலைமை என்னன்னாக்கா ஒரு சிடேட்டிவ் எஃபெக்டை கொடுத்து அது நம்மளுடைய அந்த மியூக்கஸ் இது டைட்டா புடிச்சிட்டு இருக்கோம்ல, அது சிடேஷன் வரும்போது அது ரிலீவ் பண்ணும். ஸோ அப்ப அது ஈஸியா நமக்கு அந்த குடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதுல நமக்கு என்சைம்ஸ் பப்பைன் அப்படின்னு சொல்லி அந்த என்சைம்ஸ் இருக்கிறதுனால இது நமக்கு நல்ல டைஜஷனை அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அசிடிட்டி தொந்தரவு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியா இருந்து எற்கழிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இதை நம்ம ஒரு டயட்டாவே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய டைஜஷனை நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கும். இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஜீரணத்தையும் அதிகமாக்குது, நமக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கி கொடுக்குது. நம்ம உடம்புல எங்க இன்ஃப்ளமேஷன் நடந்தாலும் ஸோ இந்த பப்பாளியில இருக்கக்கூடிய அந்த பப்பேனும் விட்டமின் சியும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி, குறிப்பா நமக்கு அந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கி நம்ம உடம்புல அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை ரொம்ப சூப்பராகவே நடத்தி கொடுக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பப்பாளி எல்லாருமே சாப்பிடக்கூடியது. ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கலாம், பிபி அதிகமா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றவங்க கூட நம்ம ஒரு கப்பு பப்பாளியை நம்ம சாப்பிட்றது மூலயமா நமக்கு அந்த ஃபில்லிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபுட் கிரேவிங் நமக்கு கம்மியாகும். நம்ம இந்த டயட்ல ஃபாலோ பண்ணும் போது ரொம்ப ஈஸியா நம்மளுடைய பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலா இதுல விட்டமின் ஏ இருக்கிறதுனால சூப்பரான ஸ்கின் எக்ஸ்போலியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சர்மத்துல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை அழகா ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பொலிவா வச்சிருக்கு. இது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்கின்ல நமக்கு அந்த பொலிவை மட்டும் இல்லை, ஈவன் அந்த போர்ஸையும் ஓபன் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய ஸ்கின் மூலயமா வெளியே தள்ளுறதுக்கு இது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் லைக் அந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த கிரீம்ஸ் லோஷன்ஸ்ல எல்லாம் பப்பாளியோடைய போட்டோ போட்டிருப்பாங்க. ஏன்னா அதோடைய எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து தான் அதெல்லாம் ப்ரிப்பரே பண்ணக்கூடியது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஈவன் கொலாஜன் ப்ரொடக்ஷனையும் அதிகமாக்கும். ஸோ இது நமக்கு நல்ல ஒரு ஹீலிங் எஃபெக்டையும் கொடுக்குது. ஏற்கனவே எதிர்ப்பு சக்தி நல்லதுன்னு சொன்னல, அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனையும் குறைச்சு நம்ம உடம்புல எங்கேயாவது ரணங்கள் இருந்துச்சுனாலும் அதை ரொம்ப ஈஸியா அதை ஆற வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஈவன் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப சேஃபா சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் எதுன்னு கேட்டீங்கன்னா பப்பாளி. பட் என்னதான் இதுல பொட்டாசியம் அதிகமா இருந்தாலும் இது நமக்கு அவங்களுடைய இது எலக்ட்ரோலைட்ஸ் டிஸ்டர்பன்சஸ் இல்லாம அவங்களுக்கு தேவையான விட்டமின் ஏ, சி, இ அதே நேரத்துல பிளட் சர்க்குலேஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி செல்களை ரெஜுவினேட் பண்றதுனால அவங்க தாராளமா பப்பாளியை சாப்பிடலாம். இது கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய நாறு சத்து நமக்கு பிபியையும் கண்ட்ரோல் பண்ணுது.
இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்ம ரத்த நாணங்கள்ல நல்ல அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்றதுனால பிபியையும் மெயின்டைன் பண்ணி நமக்கு ஹார்ட் ரிஸ்க் வராம ப்ரிவென்ட் பண்ணுதுங்க. ஸோ அப்போ இதய நோய் வராம தடுக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு கப்பு பப்பாளியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பல ரிஸ்கை வந்து நம்மளால குறைக்க முடியுது. ஸோ இதுல வந்து நமக்கு ஆல்ரெடி விட்டமின் சி, ஏ இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஈவன் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டி தேய்மானம்லாம் வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வரும். அதே நேரத்துல ஏஜ் ஃபேக்டரும் இருக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிடும் போது நியூட்ரிஷனலா நமக்கு நல்ல ஒரு சஃபிஷியண்டாவும் இருக்கு, வயிறு ஃபுல்லா இருக்கிறதுக்கு பல்கியாவும் ஃபைபராகவும் இருக்கு. அதே நேரத்துல இது சுவையாவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெயிட்டையும் குறைக்குது, தேய்மானத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸையும் நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குது. இந்த பப்பாளி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் கூட வராம தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு இந்த ஹெர்பி சோஸ்டர்ன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் அடிக்கடிக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால கோல்டு, காஃப் இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடிக்கு வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம தடுக்கிறதுக்கும் இந்த பப்பாளியை எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு இது பெஸ்ட்டுங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பப்பாளி சாப்பிட்டா கரு கலைஞ்சிடும் அப்படின்னு. ஆக்சுவலா ஒருத்தர் கரு உண்டாகணும் அப்படின்னாலே நமக்கு தேவையான நியூட்ரிஷனை இந்த பப்பாளி மூலயமா நமக்கு கிடைக்கும். ரெகுலரா நம்ம பப்பாளி சாப்பிடும் போது அது நம்மளுக்கு அந்த சைக்கிளை நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கன்சீவ் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பிரெக்னன்சில எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேண்டாம் தான். அதுல வந்து நமக்கு யூட்ரைன் கன்ட்ராக்ஷனை காஸ் பண்ணும் அப்படின்றதுனால நம்ம பிரெக்னன்சி டைம்ல அவாய்ட் பண்ணலாம். அது கூட அந்த கனியாத அன்ரைப்பன் பப்பாயா சொல்றாங்கல்ல, அதுலதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன். அதை கண்டிப்பா நம்ம சாப்பிடவே கூடாது. ஆனா இந்த பப்பாளியை வந்து நல்லா பழுத்த இதுவா நம்ம எடுக்கும் போது அது அவங்களுக்கு விட்டமின் ஏ அதிகமாக்கி அவங்களுடைய அந்த ஸ்கின் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா அவங்களுடைய இதை வந்து வரலாம். இந்த மாதவிடாய் தொந்தரவு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம ரெகுலரா பப்பாளி கொடுக்கறது மூலயமா அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியை வந்து அதிகரிச்சு கொடுக்கும். ஸோ இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்பவே எஃபெக்டிவ்ங்க. என்னன்னா மலச்சிக்கல் இல்லாம அந்த கேஸ் ஃபார்மேஷன் எல்லாம் இல்லாம நல்லா வந்து அவங்களுடைய குடல் ஓட்டத்தை அதிகமாக்குறதுக்கு இந்த பப்பாளி ஹெல்ப் பண்ணும். ஸோ இது யார் சாப்பிடக்கூடாது? பிரெக்னன்சி டைம்ல நம்ம வந்து இந்த கனிஞ்ச பப்பாளியை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நமக்கு பீரியட்ஸ் அதிகமான ஃப்ளோல இருக்கும் போது நம்ம இதை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுடைய பாடி ஹீட்டை அதிகமாக்கும். அது நம்மளுடைய ஹார்மோன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும் போது நமக்கு அந்த யூட்ரைன் கன்ட்ராக்ஷனை காஸ் பண்ணும். ஸோ இன்னும் ஃப்ளோவை அதிகமாக்கி விடும். ஸோ அதனால டியூரிங் மென்சுரேஷன் அப்போ நம்ம இதை அவாய்ட் பண்றது நல்லது. இதோடைய குவான்டிட்டி வந்து நம்ம 1 கப்பு 2 கப்பு சாப்பிட்றது நார்மல் இண்டிவிஜுவல். ஆனா டயபெட்டிக் பேஷண்டா இருந்தோம்னா நம்ம ரொம்ப கனிஞ்ச பப்பாளியா இருக்கு அப்படின்னா நம்ம 1 கப்போட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா அதுலயும் வந்து நமக்கு கலோரிஸ் ஜாஸ்தி ஆகும் போது அது சுகரை அதிகமாக்கும். ஸோ அளவோட நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ரெகுலரா கொடுக்கறது அவங்களுக்கு வயித்தால போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு மோஷன் போயிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப சிவியர் கான்ஸ்டிபேஷன்ல இருப்பாங்க. ஸோ கான்ஸ்டிபேட்டடா இருக்கிற டைம்ல நம்ம தரலாம். அந்த டயரியா போயிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இதை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த பப்பாளி வந்து பாத்தீங்கன்னா எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பட் இரவு நேரத்துல இது சாப்பிடலாம். ஆனா ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த பவல் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது இரவு நேரத்துல நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே அவங்க வந்து மோஷன் போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் அந்த மாதிரி பவல் மூவ்மெண்ட் இருக்கிறவங்க இது இரவு நேரத்துல நம்ம அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாருமே எந்த நேரமும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாவே இருக்கும். இதை நம்ம டயட் பண்றது போது நம்ம இதை ஒரு கப்பு ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்மளுடைய வெயிட்டை குறைச்சிடலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.